Today's purchase in Eagle Bookstore, Sundaragandam book, Hanuman Chalisa book, and then Sundaragandam pocket size books. 6 of them, each 10 rupees for distribution. They had only 6 books. I asked for 100 books. They had only 6 of them. Eagle Bookstore. Then I bought these also. You see, this sketch penna, and then this drawing notebook, markers, color markers, சும்மா லிஸ்ட் எழுதுறதுக்கு, சும்மா எழுதுறதுக்கு. And then I got this Sundaragandam book. You see, Sundaragandam book in Eagle Bookstore. It cost 60 rupees. And then I bought this Hanuman Chalisa. This is 25 rupees. And then I bought this one also, Sagala Karya Siddhi Sundarakandam, 10 rupees each. And then some Vetrilai Malai. I always put Vetrilai Malai for a Hanuman. And then 6 books I bought because they had only 6 books in the store. I've ordered for 100 books. Okay, and then I got this book. And what else? Oh, and then I got this one as well. It's a double-sided tape. You know why I got this? This is a double-sided tape, okay? If anyone knows why I got this double-sided tape, then do comment it, okay? இந்த double-sided tape நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த யூசேஜஸ் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அந்த double-sided டேப்புக்கு வந்து ஒரு 4-5 யூஸ் இருக்குது. அதில் நான் எதுக்கு வாங்கினேன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட், அந்த என்னுடைய ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ஷவுட் அவுட் பண்ணுறேன். அவங்களுடைய அந்த சேனல் நேம், ஓகே, அதை ஷவுட் அவுட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி அதை பின் பண்ணுறேன், உங்கள் கமெண்ட்டையும் பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சாமி புக்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ ஆச்சு? 145 ஆச்சு. அப்புறம் இந்த இதெல்லாம் எவ்வளவு? இந்த நோட்டு, பேனா, இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் ஒரு இவ்வளோ ஆயிடுச்சு இன்றைக்கி. இது வேறு வாங்கியிருக்கிறோம், ஒன்று தான். இது பேர் என்ன? போஸ்டிட் நோட்ஸ். இது என்னுடைய ஃபேவரேட்டு. யாரெல்லாம் அந்த போஸ்டிட் நோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த போஸ்டிட் நோட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி நோட்ஸ் வந்து இருக்குன்னா நம்ம இப்போ ஐநோ நம்ம எல்லாருமே ஃபோன்லேயே வச்சுட்டு இருக்கோம். பட் நம்ம ஃபோனில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி குட்டி நோட்டில் வந்து நம்ம எழுதி பென் அண்ட் பேப்பர் வச்சு, ரியலி பென் அண்ட் பேப்பர் வச்சு எழுதிண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பென்னு வேறு வாங்கினேனே. அந்த பெண்ணுங்க இதோ இருக்குது பாருங்கள், இந்த பென்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பென்னு, க்ரீன் ஒன்று, ப்ளூ ஒன்று. இது ரொம்ப நல்லா இருந்தது, இந்த 2 பெண்ணுமே எழுதி பார்க்க. இந்த க்ரீன் பென்னும் ரெட் பென்னும் இந்த இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் அண்ட் இந்த ரெட் பென். ஓகே, இந்த ரெண்டுமே க்ரீன் அண்ட் ப்ளூ, சாரி ரெட் இல்லை, இது ப்ளூ, க்ரீன் அண்ட் ப்ளூ வாங்கினேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மக்களே. இந்த சின்ன சின்ன லிஸ்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு அது வந்து இதை குட்டியாக நோட்டில் எழுதி நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். இன்னும் நம்ம எல்லாமே இப்போ ஃபோனில் மெமோ நோட்ஸில் எழுதி வைக்கிறோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி குட்டி நோட்டில் நம்ம எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா மக்களே? ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது மாதிரி குட்டி குட்டி நோட்ஸில் நீங்களும் இது பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நோட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடணுன்னா சொல்லுங்கள். நானே வாங்கி ஈகிள் புக்கில் வாங்கி நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மக்களே. இந்த மாதிரி புக்கு இல்லை இந்த மாதிரி சுந்தரகாண்டம் புக்கோ இல்லை இந்த புக்கோ ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் மக்களே. நான் அங்கே போய் வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், ஓகேங்களா? அது ரொம்ப தூரம்தான் இருக்குது மக்களே அந்த கடை. பட் நான் உங்களுக்காக போய் வாங்கிட்டு வரேன்.
இன்றைக்கி அதுக்கு ஆட்டோக்கு போனேன். ஒன் வே ஆட்டோக்கே 150 ரூபா ஆச்சு மக்களே. ஒன் வேக்கு திருப்பி ஒன் வே ஆட்டோ 150 ரூபா கொடுத்தேன் இந்த கடைக்கு போக. வரும்போது 200 கேட்டுட்டான் மக்களே. அதனால தான் எப்போயாச்சும் ஒரு நாள் மட்டும் போய் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறது. அடிக்கடி போக முடியாதுல்ல மக்களே, அதனால். ஏன்னா ஆட்டோக்கே பார்த்தீங்கன்னா 150 ரூபா, போக 150, வர்றதுக்கு 200 கேட்டுட்டான். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான் வர்ற. 9 மணிக்கிட்ட ஆச்சு மக்களே வர்றதுக்கு. 9 மணிக்கு மேலேனா கொஞ்சம் ஒரு 50 ரூபா ஏற்றிடுறாங்க மக்களே ஆட்டோலாம். ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு ஒன்று இருக்குது எங்கள் ஊரில். ஃபாஸ்ட் ட்ராக்கு எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லி ஒரு 10-20 நிமிஷம் கழித்து கால் பண்ணால் இப்போ தான் புக் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. சரி, உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்கள் மக்களே. இந்த ஆட்டோ ஃபாஸ்ட் ட்ராக்கு உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் போடுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு அனுப்பணும்னாலும் நான் அனுப்பிச்சி விட்றேன். சுந்தரகாண்டம் புக்கு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக வாழ்வதற்காக இதை படிக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆர் உங்கள் சோல்மேட் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களோட நீங்கள் நல்ல ஒற்றுமையோடு வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சுந்தரகாண்டம் புக்கை படிங்க. அட்லீஸ்ட் சாமி முன்னாடி வச்சு அதை இது பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹனுமன் சாலிசா இதாக இருக்குது பாருங்கள், அது படிங்க. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமைக்காக ஹனுமன் சாலிசா. அப்புறம் இந்த வெற்றிலை மாலை, இந்த வெற்றிலை மாலை வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதில்ல மக்களே, எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். அது எங்கள் அம்மா யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு போன வாரம் தான் மக்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது நாள் வரை அவங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸே பார்க்க தெரியாது. போன வாரம் தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் போட முடியல பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக யூடியூப் ஷார்ட்ஸை ஒரு 10 நாளாக பார்த்துட்ருக்காங்க. அந்த நாய்ஸ் தான். அவங்களுக்கு வால்யூம் குறைக்க தெரியாது. நான் குறைச்சி கொடுத்தாலும் அதை கேட்கல, வால்யூம் ஏற்றி கொடு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்போ அவங்க இன்னொரு ரூமில் உட்காந்து தான் அந்த ஷார்ட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க. ஆனாலும் அவ்வளோ ஹை வால்யூமில் தான் இருக்குது மக்களே. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். ஓகேயா? ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் லாங் டைம் நான் இந்த ஈகிள் புக் ஸ்டோருக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னொரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன், அதுவும் காட்டுறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு ட்ராயிங் புக்கு ஒன்று வாங்கினேன்னா, சும்மா நம்ம அடல்ட்ஸுக்குமே இது மாதிரி ஒரு ட்ராயிங் பேட் ஒன்று வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வச்சு நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசில் உள்ளது என்ன வரையணும்னு இஷ்டப்படுறோமோ அதை வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க மக்களே. அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இப்போல்லாம் ஒரு புது சேயிங் வந்திருக்கு, நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்கிறேனாலே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அறிவு இருந்தால் உனக்கு நீ ஸ்ட்ரெஸ் ஆக மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல் இட். ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா உடனே ஐ வில் சே, அது என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அது என்ன டிப்ரெஷனில் போகிறது? அறிவு இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆவியா? அறிவு இருந்தால் இப்படி டிப்ரெஷனில் போவியா? நம்மளுக்கு கடவுள் எதுக்கு ஞானம்னு ஒன்று கொடுக்குறாரு. ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் யாருமே நம்மளை ஆக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பேடு, ஒரு ஸ்கெட்சு பேனா இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் படம் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மக்களுக்கு இதெல்லாம் ட்ராயிங் பேடு, ஸ்கெட்ச் பென்லாம் அனுப்பணுன்னா சொல்லுங்கள் மக்களே, நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது வேணாலும் பின் பண்ணுறேன், எங்கே வாங்கணும்னு உங்களுக்கு பின் பண்ணுறேன். அப்புறமா இன்னொரு பொருள் வாங்கினேன் இல்லையா, அதை காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் பென் வாங்கியிருக்கிறேன் மக்களே, தெரியுதுங்களா? இந்த ஸ்கெட்ச் பேனா இது எங்கள் அம்மாவுக்காக வாங்கியிருக்கிறேன், இந்த ஸ்கெட்ச் பேனா. அப்புறம் இந்த ஒரு ட்ராயிங் புக்கு தெரியுதுங்களா? இது வேறு ரூமில் இருக்குது, அங்கே வந்து வாங்குகிறேன். சரி, இதெல்லாம் இயற்கையில் விளைவித்த தேங்காய்களை அப்படி காய போட்டு வச்சுருக்கோம் மக்களே. இந்த ரூம் ஃபுல்லாகவே நிறையா போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெயும் ஆட்டி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. யாருக்காவது இந்த சுத்தமான இயற்கையான தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் சொல்லுங்கள்.
அவங்களே இன்றைக்கி வெயிலில் போட்டு போட்டு காய வச்சு எடுப்பாங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது. தேங்காயும் அது மாதிரி நம்ம மரத்தில் உள்ள தேங்காய். அதனால் அதுவும் பியூராக உள்ளது. எந்த வித கெமிக்கலும் கலக்காத தேங்காய் தான். அந்த மரத்துக்கு கூட இயற்கையாக உள்ள தேங்காய் தான். பருப்பும் நல்ல திண்ணமாக இருக்கும் மக்களே. ஓகேயா? ஸோ யாருக்காவது தேங்காய் எண்ணெய் வேணும்னா சொல்லுங்கள். பியூர் தேங்காய் எண்ணெய் இது வீட்டில் நம்மளே ஆட்டுறது தான். சின்ன நிறைய பேர்த்துக்கு கொடுப்பாங்க. பக்கத்தில் லோக்கல் மக்களுக்கு எல்லாமே நம்ம தான் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறது லோக்கல் எல்லாத்துக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் மக்களே. இது வந்து இயற்கை கோகனட் ஆயில். டெய்லி இது மாதிரி நிறைய போட்டு போட்டு வைப்பாங்க. ஸோ சுந்தரகாண்டம் இன்றைக்கி வாங்கியாச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த ஹனுமான் சாலிசா புக்கை நான் டெய்லி ஹனுமான் சாலிசா படிக்க விரும்புவேன். யூஸ்வலி யூடியூப்லையே கேட்பேன். அப்படி இல்லாட்டி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க. பட் இன்றைக்கி வந்து இந்த ஹனுமான் சாலிசா அந்த கடையில் கிடச்சிது. ஸோ அதை வாங்கியாச்சு. பார்த்தீங்களா? இந்த புக்கில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்திலையும் எழுதியிருக்கும், தமிழ்லையும் எழுதியிருக்கும். ப்ளஸ் அதனுடைய பொருள் மீனிங் அதுவும் கீழே தமிழில் அழகாக எழுதியிருக்காங்க. தேட்ஸ் வாட் ஐ லைக் இட். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜம் மனமுகுர் சுதாரி பரணவ் ரகுவர விமலஜ சுஜோதாயக பலசாரி. ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. ரொம்ப 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 அழகாக இருக்குது. இதில் என்ன சொல்லுது தமிழில்? கண்ணாடி போன்ற என் மனத்தை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாதமாகிற தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு அறம், நல்வழி, பொருள், நல்வழியில் ஈட்டும் பொருள், இன்பம், நல்வழியில் நிறைவேற்ற பெறும் ஆசைகள், வீடு, முக்தி, அதாவது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ ஆகிய இந்த 4 பலன்களை தரும் ரகுகுல திலகனான ஸ்ரீ ராமனின் குற்றமில்லாத புகழை விளக்கத் தொடங்குகிறேன். நல்ல வழியில் தான் நம்ம பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறாங்க ஷார்ட்டாக. நல் வழியில் வீடு வாங்குறீங்களோ என்ன இது வாங்கினாலும் நீங்கள் ஒரு நல் வழியில் தான் அதை ஈட்டணும். அந்த பொருள் ஈட்டுறது நல் வழியில் இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல கர்மாவில் சேரும். வேறு வழியில் பொருள் ஈட்டணும்னு ஒரு இன்டென்ஷன், மனசளவில் வேறு வழியில் பொருள் ஈட்டலாம் அப்படின்னு இன்டென்ஷன் வச்சா கூட அது தப்புங்கிறாங்க. புரியுதா மக்களே? அந்த இன்டென்ஷன் தான் கர்மா. இந்த மனசால் இவனுக்கு கெட்டது நினைவு ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. சும்மா ஒன்று பண்ணிவிட்டு நம்ம அவனுக்கு இப்படி தானே பண்ணணும். ஆனால் இன்டென்ஷன் வந்து மனசுக்குள்ளே அது வந்து நல்ல இன்டென்ஷனாகவே இருக்கணும். யாருக்கு எந்த இது பண்ணாலும் நல்ல இன்டென்ஷனாக இருக்கணும். வேறு இன்டென்ஷன் வச்சாலே அது வந்து ஒரு கர்ம வினை அப்படிங்கிறாங்க. நம்ம நல்ல கர்மாவை சேகரிக்கணும். அதுதாங்க இந்த உலகத்தில் எல்லோரும் பாவம் புண்ணியம் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம நல்ல இன்டென்ஷனோடு இருந்தோம், யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது. அந்த இன்டென்ஷன் கூட மனதளவில் கூட இன்டென்ஷன்னா எப்படி சொல்கிறது தமிழில்? இன்டென்ஷன்னா குட் இன்டென்ஷன் பேட் இன்டென்ஷன் வாங்க இல்லையா? நல்ல இன்டென்ஷனோட நம்ம காரியங்கள் செய்யணும். அதுதான் நல்ல கர்மாவை ஈட்டி தரும். ஓகே, பேட் இன்டென்ஷனோட எந்த வேலையை செய்தாலும் அது நல்ல கர்மா ஆகாது. ஓகேங்களா? மனதுக்குள்ளே நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் இன்டென்ஷன் மனதுக்குள்ளே. ஸோ நீங்கள் செய்கிற செயல் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். அது அந்த இன்டென்ஷனை பொறுத்து தான். அது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் உங்களுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்களில் உணர்ந்திருப்போம். கர்மானா என்ன, கர்ம வினைனா என்ன, எது நல்ல கர்மா எது கெட்ட கர்மா அப்படின்லாம் நம்மளே உணர்ந்திருப்போம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கர்மா அப்படின்னா இந்த ஜென்மத்திலே நம்ம அதனுடைய பலனை அனுபவிச்சிடுறோங்க. இதுதான் உண்மை. கெட்ட கர்மானாலும் இந்த ஜென்மத்திலே அந்த பலனை அனுபவிச்சிடுறோம், எந்த கர்மாவாக இருந்தாலும்.
அதுதான் வாழ்க்கை. இது நான் உணர்ந்து அறிந்து அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ நல்லவன் ஏன் வாழ்கிறான், கெட்டவன் ஏன் வாழ்கிறான் அப்படின்லாம் யாரும் தயவு செய்து அந்த டாப்பிக்கு போயிடாதீங்க. ஏன்னா நல்லவன் உள்ளுக்குள்ளே என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. அவன் வெளியில் நல்லவன் மாதிரி நல்லவன் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் அவன் மனது அளவில் என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஓகேயா? ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன், ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல இன்டென்ஷனோடு இருக்கணும் அந்த ஆக்ஷன். அப்போனா அது நமக்கு குட் கர்மாவை தரும். ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம், அது ஒரு பேட் இன்டென்ஷனில் பண்ணால் அது வேறு விதமான கர்மாவை தரும். ஸோ தயவு செய்து நீங்கள் நல்ல இன்டென்ஷனாகவே பண்ணுங்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்துக்குரிய நம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல இன்டென்ஷனோட உங்கள் ஆக்ஷனை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு குட் ரிட்டர்ன்ஸ் தரும். பேட் இன்டென்ஷனில் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் அது அந்த கர்மாவினை உங்களை இது பண்ணும். ஓகேங்களா? அது எந்த ரிலிஜியனாக நம்ம இருந்தாலும் சரி. ஏன்னா எண்ணங்களுக்கும் இன்டென்ஷனுக்கும் அதெல்லாம் ரிலிஜியனுக்கு அப்பாற்பட்டது. ரிலிஜியனுங்கிறது என்ன? நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த். ஸோ நீங்கள் எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் பரவாயில்ல, குட் இன்டென்ஷனோட நல்ல இன்டென்ஷனோட எந்த ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னா மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது மாதிரி மனசார அவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆக்ஷன் நல்லதே பண்ணுறீங்க அப்படின்னா அது மனசுக்குள்ளே நம்ம என்ன இன்டென்ஷன் வைக்கிறோமோ அது நம்மளுக்கு தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் மக்களே. சரிங்களா? இது நான் அறிந்து புரிந்த உண்மை. நீங்களும் இதை மாதிரி அனுபவத்தில் அறிந்து புரிந்திருக்கீங்கன்னா அதை எனக்கு பகிருங்க. இப்போ பார்த்தீங்களா மக்களே, ஐம் ஸோ ஹாப்பி தட் இன்றைக்கி இதெல்லாம் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கிறேன்னு. இந்த பேனா இங்கே பாருங்கள், இத்தனை மார்க்கரு, இதெல்லாம் இந்த இதில் வரைகிறதுக்கு மக்களே, இந்த இதில் வரைய. அதுக்கப்புறம் இந்த ஒரு பேனா, இந்த ஏன் இன்றைக்கி இந்த ட்ராயிங் பேடு, ஸ்கெட்ச் பேனா இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்களாம் நினைக்கலாம், அதில் உட்காந்து நான் படம் வரைகிறதுக்கே எனக்கு எங்கப்பா டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, பட் படம் வரையணும், டைம் எடுத்து சும்மா படம் வரையணும், நல்ல நல்ல அழகான படங்கள் வரையணும், அழகான வார்த்தைகள் எழுதணும். அதுவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு என்ன வேணும்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நினைக்கிறோமோ அதெல்லாம் அதில் படமாக வரைஞ்சி வார்த்தைகளாக எழுதலாம். இந்த எழுத்துக்கு பவர் உண்டுமாங்க. ஸோ அதனால் கூட நான் அதை வாங்கியிருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு பை இட் ஃபார் அ லாங் டைம். இன்றைக்கி தான் வாங்க டைம் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். வேறு என்ன, இன்றைக்கி அந்த ஃபோன் வேறு வாங்கியிருந்தேன் மக்களே. அந்த ஒரு ஃபோன் காட்டினேன்ல, அது அது என்ன ஃபோன், அது இந்த ஃபோன் மக்களே, ஒரு சாம்சங் புது ஃபோனு. நான் அது ஒன்று வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி எந்த கடையில் வாங்கினேன் தெரியுமா? ரிலையன்ஸ் ஜியோவில் வாங்கியிருக்கிறேன். 4GB 128GB 4GB ரேமும் 128GB ஸ்பேஸும் இருக்குது. நாங்கள் சிம்பிள் ஃபோன் தான் மக்களே, சாம்சங் A06. இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு போக போக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் எழுதுங்க. இந்த ஒரு இது புதுசு போட்டிருக்கிறேன், புதுசு. இது என்ன சொல்கிறது, ஒரு கார்ட் செட் மாதிரியா, இல்லை ஒரு நைட் பேண்ட் மாதிரி, ஒரு நைட் பேண்ட் அண்ட் ஷர்ட்டு. எங்கே வாங்கினோம்? எஸ்டிசி காலேஜ் ரோடில் ஒரு கடை இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. அந்த கடையில் தான் இந்த நைட் ஷூட் மாதிரி ஒன்று வாங்கினேன்.
ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்டிசி காலேஜ் ரோட்டில், திருநெல்வேலி. அது மாதிரி இது ரிலையன்ஸ் ஜியோ டிஜிட்டல், திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு கிட்ட வாங்கினேன். அது ரிவ்யூ அப்புறமா சொல்கிறேன் மக்களே. ஓகே, நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஹனுமான் சாலிசா பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஹனுமான் சாலிசா அப்படின்னு கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் யாருக்காவது தேங்காய் எண்ணெய் வேணும், இயற்கையாக ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி புக்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க மக்களே. நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை அனுப்பணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர் மக்களே, டேக் கேர், பாய். நாளைக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் டிவிகே வின் பண்ணணும்னு நினைக்கிறோம். டிவிகே விஜய் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டேக் கேர், பாய்.